ஏசாயா 43 அதிகாரம் நம்ம எடுத்துக்கொள்வோம். முதல் வசனத்தை மட்டும் நம்ம சேர்ந்து வாசிப்போம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது ஏசாயா 43 அதிகாரத்துடைய முதல் 21 வசனங்கள்ல கர்த்தரால மீட்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு, கர்த்தரால மீட்கப்பட்ட ஒருவருக்கு ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். அப்ப நான் ரட்சிக்கப்பட்டது உண்மையானா, நான் மீட்கப்பட்டது உண்மையானா, இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கும் சொந்தம் என்று சொல்லி அதை நம்ம சொந்தப்படுத்தினவர்களா, அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களா இந்த நாளில நம்ம காலையில தியானிப்போம். சரி, வாசிப்போம். ஏசாயா 43 அதிகாரம் முதல் வசனம் வாசிப்போம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அந்த ரட்சிக்கப்பட்டதற்கு இந்த முதல் வசனத்துல 4 வார்த்தைகளை பயன்படுத்தி அதனால கிடைக்கிற ஒரு முக்கியமான ஆசீர்வாதத்தை அந்த வசனத்தின் இறுதியில சொல்லுகிறார். என்னென்ன சொல்றாருன்னா, அவர்தான் நம்மை சிருஷ்டித்தார். 2வது சொல்றாரு, அவர்தான் நம்மை உருவாக்கி கொண்டே வருகிறார். அவர் நம்மை உருவாக்குகிறார். அவருடைய சாயலை இழந்துட்டோம், அந்த சாயலை கிறிஸ்துவுக்குள்ள பெற்றுக்கொள்ளுகிறோம். மறுபடியும் 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 வணைஞ்சு 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 அவருக்கு ஒப்பாய் நம்மை உருமாற்றி கொண்டே வருகிறார். அடுத்தது சொல்லுகிறாரு, நம்மை மீட்டு கொண்டாருன்னு வாசிக்கிறோம். அடுத்தது வாசிக்கிறோம், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்காகவும் ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அந்த மீட்கும் பொருளாய் தன் ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். ஆனா இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியல, ஒரு சின்ன கூட்டத்துக்கு மட்டும்தான் தெரிகிறது. அதான் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு தகுதி. எல்லாருக்காகவும் மீட்பு உண்டாச்சு, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தன்னை ஒப்பு கொடுத்தார். எல்லாருக்கும் மீட்பார் அவர்தான். ஆனா இந்த செய்தி அறியாம ஒரு சின்ன கூட்டம், அதுதான் நானும் நீங்களும் நம்மை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார். இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட எனக்கும் உங்களுக்கும், இப்படி ஒரு கிருபையை பெற்றுக்கொண்ட எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற முதல் நன்மை இந்த பகுதியில, நீ என்னுடையவன் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. அப்ப நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் என்ன, நிறைய தடவைங்க ஆண்டவர் தெய்வமா ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்மோடு ரொம்ப நெருங்கினவர்கள் எல்லாம் நம்ம விட்டு தூரம் போயிடுவாங்க, நம்மை புரிந்து கொள்ள மாட்டாங்க, நம்மை ஒருவேளை கேவலப்படுத்தலாம் அல்லது நம்மை கேலி பண்ணலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் என்னதான் உங்களை விட்டு தூரம் பண்ணாலும் நீ என்னுடையவன் என்று சொல்லி சொல்லுங்க. நமக்கு இருக்க பெரிய சந்தோஷம், நம்ம அவருடையவர்கள். அவர் சொல்லுகிறாங்க, நீ என்னுடையவன் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. 2 வசனம் வாசிப்போம். யாத்திராகமம் 19 அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போமா. இப்போதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. நம்ம அவருடையவர்களா, அவருடைய சொந்த சம்பத்தாய் இருக்கணும்னா இந்த பகுதி நம்ம கொடுக்கிற ஒரு கண்டிஷன் என்ன, நிபந்தனை என்ன, அவருடைய வார்த்தைய உள்ளபடி என்ன செய்யணுமா கைக்கொள். அப்படின்னு என்ன அர்த்தம், எனக்கு இஷ்டமானபடி அதை திருத்தி விடக்கூடாது, எனக்கு இஷ்டமான பகுதியில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள கூடாது. அவர் வார்த்தை என்ன சொல்லுதோ அதை உள்ளபடி நம்ம என்ன செய்யணும், கை கொள்ளணும், அப்படியே கை கொள்ளணும், அப்படியே நிறைவேற்றி முடிக்கணும். அதான் அவருடைய பிள்ளைங்க. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், நீ என்னுடையவன் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. அப்ப என்னுடைய குணாதிசயம் என்ன, வசனத்தை சொல்லுகிறபடி உள்ளபடி நான் கை கொள்வேன். இன்னொரு வார்த்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19-20 வாசிப்போம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். திரும்பி திரும்பி அந்த வார்த்தை சொல்லுகிறாரு, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் என்னுடையவர்கள். ரத்த கரையும் கொடுத்து நான் வாங்கிட்டேன். ஆகையால் உங்க கடமை என்ன, இந்த சரீரத்தினால ஆவியினால உங்களுக்கு இஷ்டமானதை செய்வதற்காக நான் மீட்டுக் கொள்ளல. என்ன நீங்க என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும் வாசிக்கிறோம். முதல் ஆசீர்வாதம், நம்ம அவருடையவர்கள் என்று வாசிக்கிறோம். இரண்டாவதாக ஏசாயா 43 அதிகாரத்துல 2வது வசனம் வாசிப்போம் பாருங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மை என்னன்னாங்க, நான் ஆண்டவரை நம்புகிறதுனால, அவர் என்னை விலை கொடுத்து வாங்கினதுனால எனக்கு அக்கினியின் அனுபவம் இருக்காது,
தண்ணீரை கடக்க வேண்டிய அனுபவம் இருக்காது, எல்லாம் ஸ்மூத்தா நடக்கும். பைபிள் சொல்லல. 4 வார்த்தை பயன்படுத்துறாரு. நீ தண்ணீர்களை கடக்க வேண்டியதா இருக்கும், நீ ஆறுகளை கடக்க வேண்டியதா இருக்கும், அக்கினி மேல நடக்க வேண்டியதா இருக்கும், அக்கினி ஜுவாலை உன்னை சுத்தி இருப்பது போல இருக்கும். அதனால அப்படின்னு என்ன அர்த்தம்? பலவிதமான பாடுகள், சிலுவையின் அனுபவங்கள் மீட்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம் என்ன? அது உன்னை மேற்கொள்வதே இல்லை. பாடுகள் இருக்கும், வேதனை இருக்கும், அதன் நடுவில் கூட கர்த்தரை துதித்து கொண்டிருப்போம், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும். அது நம்மை மேற்கொள்ளாது. அந்த பிரச்சனை சின்ன அளவுல மற்றவங்களுக்கு வந்தாலும் உடைஞ்சு போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா நமக்கோ புறழுது போல வந்தாலும் அது நம்ம மேற்கொள்வதே இல்லை. கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம், நான் மீட்கப்பட்டவனா இருப்பது உண்மையானா சிலுவை இல்லைன்னு, சிலுவை கண்டிப்பா இருக்கும், ஆனா சிலுவை நம்ம மேற்கொள்வதில்லை. ஆண்டவர் சொல்றாருல்ல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறான். நம்ம ஒரு வசனம் வாசிப்போம். லூக்கா 21ஆம் அதிகாரத்துல 16, 17, 18 இறுதி நாட்களில தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பாடுகளை குறித்து சொல்றாரு. ஆனால் அது உங்களை ஒண்ணுமே செய்யாது என்பதையும் வாக்கு தத்தமா கர்த்தர் கொடுக்கிறார். வாசிப்போம். பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள், உங்களில் சிலரை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. எவ்வளவுதான் நடந்தாலும், எவ்வளவுதான் ஆபத்து வந்தாலும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன? உங்க தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. அதனால பொறுமையா இருங்க, உங்க ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்க சொல்லி வாசிக்கிறோம். இரண்டாவது, மீட்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன? பாடுகள் இருக்கும், ஆனா பாடுகள் உங்களை மேற்கொள்ளாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது. மூன்றாவதாக ஏசாயா 43ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வருவோம். 4வது வசனம் வாசிப்போம் பாருங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். அன்று சொல்றாரு, நான் மீட்கப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறதுனால 4வது வசனம் சொல்றாரு, என் பார்வைக்கு நீ அருமையானவன் என்று, precious in his sight. அவருடைய பார்வையில நம்ம விலையேற பெற்றவர்களா இருக்கிறோம். இன்னும் 2 வார்த்தை அதே அதிகாரத்துலங்க 20வது வசனம் வாசிப்போம் பாருங்க. 20வது வசனம், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிப்போம். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். நம்ம கொடுக்கப்படுகிற பெயர் என்ன? நான் தெரிந்து கொண்ட என் ஜனம் சொல்லி சொல்லுகிறாங்க. 21வது வசனத்துல, அடுத்தது அதே அதிகாரத்துல 21வது வசனத்துல, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த பகுதியில 3 வார்த்தை பயன்படுத்துறார். எனக்கு அருமையானவன் என்று சொல்லி சொல்லுகிறான். என்னால விசேஷமாய் நல்ல கவனித்து 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 தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லி சொல்லுகிறான். அடுத்து 21வது வசனத்துல, எனக்கென்று நான் அவனை பிரித்து எடுத்துட்டேன், எனக்கென்று அவனை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் சொல்லி சொல்லுகிறான். ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கும்போது கர்த்தர் பார்வையில நமக்கு கனம் கிடைக்கிறது. ஆண்டவர் நம்மை ஸ்பெஷலா பார்க்கிறார், ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களா பார்க்கிறார். அதான் இந்த மலை பிரசங்கத்துல மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல சொல்லுவார். காட்டு புஷ்பத்தை சொல்லுகிறாரு, வெளியின் மிருகங்களை சொல்லுகிறார், எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்லுகிறார், அவைகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, ஏன் கவலைப்படுகிறீங்க? அவைகளையே நடத்துகிற ஆண்டவர். சாதாரணமான மிருகங்கள், சாதாரணமான பறவைகள், அவைகளை பாதுகாக்கிற நான் என் பார்வையில விசேஷித்தவர்களாக உங்களை நான் கைவிட்டு விடுவேனோ? நீங்க என் பார்வையில விசேஷித்தவர்கள். மூன்றாவது, ரட்சிக்கப்பட்ட ஒருவருக்கு இருக்க வேண்டிய ஒரு சந்தோஷம் என்ன? நான் கர்த்தர் பார்வையில விசேஷித்தவன். உலக பார்வையில விசேஷித்தவர்கள் இல்லாம போகலாம், அவங்களை போல செல்வம் இல்லாம போகலாம், வசதிகள் இல்லாம போகலாம், பெரிய பெரிய வீடுகள் இல்லாம போகலாம். ஆனா கர்த்தர் பார்வையில நம்ம ஸ்பெஷல் பீப்புள். அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணும். மூன்றாவது. நான்காவதாக மறுபடியும் ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல 5, 6, 7 வாசிப்போம் பாருங்க. பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன்,
நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அடுத்த வசனம் கூட பாருங்க. கண்கள் இருந்தும் குருடாய் இருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடராய் இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுவேன். 4வது ஆசீர்வாதம் என்ன? நம்ம கர்த்தருக்குள்ள வரும்போது, நம்ம மீட்கப்பட்டவர்களாய் இருக்கும்போது அது நம்மோடு முடிய போகிறது இல்லை. நம்முடைய ஜனம் எவ்வளவுதான் கர்த்தரை விட்டு தூரமா இருந்தாலும், நம்முடைய குடும்பத்தார், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், இன்னைக்கு கண்கள் இன்னும் காணாதவர்களா இருக்கிறாங்க. அந்த ஆண்டவர் இன்னும் காணல. கண்ணுல உலகத்தை பார்க்கிறாங்க, ஆனா ஆண்டவர் இன்னும் காணல. காதுல உலக சத்தத்தை கேட்கிறாங்க, வேத சத்தத்தை இன்னும் கேட்கல. நமக்கு அது பாரமா இருக்கு. ஆண்டு நாங்க உங்க சமூகத்துக்கு வருகிறோம், அவங்க வர மாட்டேங்கிறாங்களே. ஆண்டு கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன? நான் அவர்களை புறப்பட்டு வர பண்ணுவேன். அவர்கள் வருவார்கள், உங்களோடு கூட சேர்ந்து என்னை ஆராதிக்கிறவர்களா மாறுவாங்க. ஆண்டு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனம். அந்த பிலிப்பிய சிறையில பவுலும் சீலாவும் கையில தொழுமரத்துல அவங்க மாட்டி வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இரவு நேரத்துல கர்த்தரை துதிச்சு பாடுகிறாங்க. ஒரு பெரிய நிலநடுக்க வருகிறது, எல்லாரும் விடுதலையாக்கப்படுகிறாங்க. எல்லாரும் தப்பிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலர் தன்னையே கொலை செய்ய போகிறாரு, தற்கொலை பண்ணிக்க போகிறாரு. பவுல் சொல்லுகிறார், நீங்க ஒண்ணும் செய்யாதீங்க, நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம். சொன்ன ஓடி வந்து பாதத்துல விழுந்து சொல்லுகிறார், ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்ன போது அப்போஸ்தலர் 16:31 வசனத்துல அவர் சொல்லுகிறாரு, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இது ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம். ஒருவேளை ரட்சிக்கப்படுவாங்க வசனம் அந்த இடத்துல சொல்லல. ஒரு சிலர் ரட்சிக்கப்படுவாங்கன்னு வசனம் சொல்லல. பைபிள் சொல்லுது, நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம். நான் மீட்கப்பட்டது உண்மையான, நான் கர்த்தர் பக்கமாய் வந்தது உண்மையான, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா என் குடும்பத்தில் இருக்கும். இந்த வசனம் சொல்லுது, அவர்கள் எவ்வளவு தூரமா இருந்தாலும், வடக்கே இருந்தாலும் தெற்கே இருந்தாலும், கண் காணாதவர்களா இருந்தாலும், நான் அவர்களை கொண்டு வருவேன். நான் என்னுடைய மகிமைக்கு அவர்களை சிருஷ்டித்தேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம். இதை சோர்ந்தொரித்துக் கொள்ளணும். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே கொண்டு வருவேன் என்று சொல்லுங்க. என் கணவனை கொண்டு வாங்க, என் மனைவியை கொண்டு வாங்க, என் பிள்ளைகளை கொண்டு வாங்க. நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பா செய்வார். ஏசாயா 43 ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பிராமிஸ் அது, நான் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறான். 4வது ஆசீர்வாதம். 5வது ஏசாயா 43 10, 11, 12 வாசிப்போம் பாருங்க. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பி 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 கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ரட்சிக்கப்பட்ட ஜனமா நம்ம இருப்போம், நம்ம தான் அவருக்கு சாட்சின்னு சொல்லுகிறாங்க. அதாவது அவர்தான் தேவன் என்பதற்கு என்னுடைய வாழ்க்கை சாட்சியா. நம்ம நடந்து கொள்கிற விதம், வேலையில, குடும்பங்களில, சபையில, ஸ்கூல்ல, காலேஜ்ல நடந்துக்கிற விதத்தை பார்த்து ஜனங்க சொல்வாங்களாம், இவங்க தேவன் தான் உண்மையான தேவன். அவங்க சுயத்தினால் அப்படி படிக்க முடியாது, சுயத்தினால் இவ்வளவு அன்பாய் நடக்க முடியாது, சுயத்தினால் இவ்வளவு கீழ்ப்படிதல் இருக்க முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார், அவர் ஒருவர் தான் தேவன் என்று சொல்லுவாங்களாம். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு சாட்சியா இருப்போமா? பாருங்க, ஏசப்பா எனக்குள்ள வந்திருக்கிறாரு, நான் அவருடைய ஆலயம் சொல்லுகிறேன். எப்படி சொல்லுகிறோம்? அவர் ஆவியா எனக்குள்ள வந்து தங்கி இருக்கிறார். அது அப்போஸ்தலர் 1 வசனம், நம்ம நல்ல தெரிஞ்ச வசனம். ஆனா நம்ம வாசிச்சிருவோம் பாருங்க. அப்போஸ்தலர் 1 வசனம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது என்ன நடக்கும் என்று கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஒரு ஆசீர்வாதம். அது ஆவியானவர் எனக்குள்ள வந்து தங்கும்போது நிச்சயமா நடக்கக்கூடிய ஒரு காரியம் அது. அப்போஸ்தலர் 1 வசனம், ஆக்ட்ஸ் Chapter 1 verse 8. அப்போஸ்தலர் 1:8 வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அன்று கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம். ஆவியானவர் எனக்குள்ள வந்து தங்கி இருக்கும்போது நான் பலவீனன் அல்ல. ஒருவேளை மற்ற காரியத்தை குறித்து எனக்கு பேச தெரியாது, அரசியலை குறித்து பேச தெரியாது, சமையலை குறித்து பேச தெரியாது, பூமிக்குரிய காரியத்துக்கு பேச தெரியாது. ஆனா கர்த்தர் எனக்குள்ள வந்தது உண்மையான ஆவிக்குரிய காரியத்துல பலன் அடைகிறேன். அவரை
குறித்து பேசுகிறவனாய் மாறுகிறேன். அவருக்கு நான் சாட்சியாய் இருப்பேன். வீட்டுல மட்டுமல்ல, பக்கத்து ஊர்ல, உலகத்தின் முடிவு பரிந்தும் ஒன்னா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எருசலேம்ல, அதுக்கப்புறம் யூதேயாவுல, அப்புறம் சமாரியாவுல, அப்புறம் உலகத்தின் முடிவு பரிந்தும் எனக்கு நீங்க சாட்சிகளாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைங்க சாட்சிகளா இருப்பாங்க. அவங்க மறைச்சு வைக்க முடியாது. 5வது ஆசீர்வாதம், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் கர்த்தருக்கு சாட்சி. வேறெல்லாம் சாட்சி அல்ல. உலக மக்கள் வரலாம், சுகமாயிட்டு போலாம், அவர்கள் உண்மையான சாட்சி அல்ல. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய மாற்றப்பட்ட வாழ்க்கை தான் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கும் சொல்லி சொல்லுகிறான். 6வதாக ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19-20 வாசிப்போம் பாருங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். 6வதுங்க, என் லைஃப்ல ஆண்டவர் நடத்துகிற விதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. இந்த வசனம் என்ன சொல்லுது? வனாந்திரம் போல இருக்குமா அந்த இடம், ஆனா அந்த வனாந்திரத்துல வழியை உண்டாக்குவாரா. அங்க அவாந்திர வெளியா இருக்குமா, ஆனா அங்க ஆண்டவர் அங்க ஆறுகளை உண்டாக்குவாரா. இதை பார்க்கிறவர்கள், வசனம் சொல்லுது 20வது வசனத்துல கடைசி பகுதியில, காட்டு மிருகங்கள் போல அவங்க இருக்கிறாங்க, வலு சர்ப்பங்களை போல இருக்கிறாங்க, கோட்டான் குஞ்சுகளை போல இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் மேல புறஜாதிகளா இருக்காங்க, கர்த்தரை விட்டு தூரம் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஜனங்களும் நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவர் தேடி வருவாங்க. வசனம் சொல்லுது, நான் உண்மையாய் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்போது, அது எந்த ஊரா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அந்த சத்துரு போல இருந்தாலும் அவர்களும் கர்த்தரோடு சமாதானமாகும்படி ஆண்டவர் செய்வாருன்னு வாசிக்கிறோம். என் வாழ்க்கை சாட்சியாய் மாறும். இதுக்கு முன்னால நம்ம பார்த்தது நம்முடைய ரத்த சம்பந்தமான மக்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய குடும்பத்தார், எங்க தூரமா இருந்தாலும், கண் இல்லாதவர்களா இருந்தாலும் ஆண்டவர் கூட்டிட்டு வருவார். இங்க சொல்லுகிறாரு, அதோடு நிற்க போகிறது இல்ல. புறஜாதிகள் நம்மை சுற்றி இருக்கிறாங்க, காட்டு மிருகங்களை போல இருக்கிறாங்க, வலு சர்ப்பத்தை போல சாத்தான் கையில இருக்கிறாங்க. ஆனா நம்ம வாழ்க்கை சாட்சியாய் மாறும்போது, நம்ம வாழ்க்கை ஆண்டவர் வித்தியாசமா நடக்கும்போது அதை காண்பார்கள். கர்த்தர் பக்கமாய் எல்லாரையும் ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 1 பேதுருல 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம் பாருங்க. என் வாழ்க்கை சாட்சியா இருக்கும்போது எனக்கு சத்ரு போல இருக்கிறவங்க, பிசாசினால் ஏவப்பட்டு, பொறாமையினால் ஏவப்பட்டு, எனக்கு விரோதமா ஒரு வலு சர்ப்பத்தை போல, காட்டு மிருகத்தை போல நடக்கிறாங்க. ஆனா அவர்களும் ஆண்டவர் பக்கமா வருவார்களாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என் வாழ்க்கை சாட்சியா இருக்கும் போதுங்க, அவர்களும் எனக்கு விரோதமாய் இருக்கிறவர்களும், என்னை குற்றவாளி என்று தீர்க்கிறவர்களும் என் வாழ்க்கையை கண்டு கர்த்தர் பக்கமா வந்து அவங்களை சந்திக்கப்படுகிற ஒரு நாள் கர்த்தர் வச்சிருப்பாரா. அந்த சந்திப்பின் நாளிலே அவர்கள் தேவனை கண்டிப்பா என்ன செய்வாங்க? மகிமைப்படுத்துவாங்க. வசனம் சொல்லுது. அப்போ நான் சாட்சியா இருக்கும்போது, நான் ரட்சிக்கப்பட்டவனா வாழும்போது புறஜாதிகளும் கர்த்தர் பக்கமா வருவாங்க. கடைசியாய் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21வது வசனம், எல்லாருக்கும் அதிகபட்சமா நல்ல மனப்பாடமா தெரிஞ்ச ஒரு வசனம். ஒரு மீட்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த பகுதியில் சொல்லப்பட்ட 7வது ஆசீர்வாதம் வாசிப்போம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கடைசியா நம்ம பார்த்து முடிப்பது என்ன? நான் மீட்கப்பட்டவனாய் இருப்பேன், ஆனா அவருடைய துதியை சொல்லி வருகிறவனாய் இருப்பேன். நேற்று கூட நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கட்டளை என்ன? நீ சீயோன் என்னும் சுவிசேஷகி என்று சொல்லி சொல்லுகிறார். இதோ உன் தேவன் என்று சொல்லு, அவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லு. நேற்று தியானித்தோம். இன்றைக்கு மறுபடியும் இயேசுப்பா சொல்லுகிறார், நான் மீட்கப்பட்டது உண்மையான நம்ம வாழ்க்கை சாட்சியா இருக்கும், அவருடைய துதியை சொல்லி வருகிறவனாய் இருப்பேன். ஆங்கிலத்தில் போட்டிருப்பாங்க, அவருடைய துதியை உலகத்துக்கு காண்பிக்கிறவர்களா இருப்போம். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன பார்க்கிறவங்க கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பாங்க, என்ன பார்க்கிறவங்க கர்த்தர் பக்கமா வர ஆரம்பிப்பாங்க. நான் சுவிசேஷம் சொல்லுகிறவனாய் இருப்பேன், நடமாடும் சுவிசேஷமா இருப்பேன். நடமாடும் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. கவர்மெண்ட் வேன் வருகிறது, அதுல டாக்டர் இருக்கிறாங்க, மெடிசன் இருக்கு, எல்லாம் நடக்கிறது போல ஆண்டு என்னை உங்களையும் அவருடைய சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிறவனாய் இருப்பார். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிச்சு முடிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஒரு தேவ பிள்ளைக்கு 4 பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த 4 பெயர்கள் கொண்டு ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் என்ன செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று அந்த வசனத்துல வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான
ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 4 அழைப்பு நம்முடையது. 1, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அடுத்தது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். 3வது பரிசுத்த ஜாதி. 4வது அவருக்கு சொந்தமான ஜனம். ஆனா என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிற அந்த வசனம் என்ன சொல்லுது? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். ஆண்டு நம்மை பிரித்தெடுத்தது, என்னை ரட்சித்தது எதற்காக? அவருடைய புண்ணியங்களை காண்பிக்கிறவங்களா, சொல்லுகிறவங்களா இருக்கணும். வாழ்க்கையில சுவிசேஷத்தை சொல்லணும். என் வாயின் வார்த்தையில சுவிசேஷம் சொல்லணும். 7 ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். முதல் காரியம், நம்ம அவருடையவர்களா இருக்கிறோம். 2வது சோதனை வரும், சிலுவை வரும், ஆனா அது என்னை மேற்கொள்ளாது, நான் அதை மேற்கொள்வேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். 3வது கர்த்தருடைய பார்வையில நம்ம விசேஷித்தவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் வாசிக்கிறோம். 4வது ஆசீர்வாதம், நாம் மட்டுமல்ல நம்ம குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவாங்க. ஆண்டு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், ஆண்டு அதை செய்து முடிப்பார். 5வது நம்ம தான் ஆண்டவருக்கு சாட்சி, அவர் தேவன் என்பதற்கு நானும் நீங்களும் சாட்சி. 6வது வாசிக்கிறோம், புறஜாதிகள் கூட நம்ம வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய சாட்சியை பார்த்து கர்த்தர் பக்கமா வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களா, கனப்படுத்துகிறவர்களா மாறுவாங்க. 4வது நம்ம சுவிசேஷகர்களா நம்ம வாழுவோம், ஒப்பு கொடுப்போம், ஆண்டுட்டு அர்ப்பணிப்போம். ஆண்டு நம்மை பிரித்தெடுத்தது உண்மைதான், ஆண்டு நம்மை ரட்சித்தது உண்மைதான், ஆண்டு நம்மை மீட்டெடுத்தது உண்மைதான். அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு நம்ம இன்னைக்கு வாசித்த அந்த 7 ஆசீர்வாதங்களுக்கு தகுதி உள்ளவர்களா நடக்கணும். நம்ம அவருடையவர்களா இருப்போம். என் இஷ்டப்படி என் வாழ்க்கையை நடத்த முடியாது, எனக்கு பிரியமானதை நான் செய்யக்கூடாது, நான் அவருடையவனா இருப்பது உண்மையானா? கலாத்தியர் 5:24 வாசிக்கிறோம், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அரைஞ்சிருக்கிறாங்க. நான் கர்த்தருடைய பிள்ளையா இருப்பேன். என்னன்னா பாடுகள் இல்லைன்னு பைபிள் சொல்லவே இல்லை, நிச்சயம் பாடு இருக்கு. அதுவும் அந்த பகுதியில 4 விதங்களில பாடுகள் வருவதை வாசிக்கிறோம். ஆனா என்னதான் வந்தாலும் அது நம்மை மேற்கொள்வதில்லை. தலையில் இருக்கிற ஒரு முடியாவது சேதமடைவதில்லை. அன்று கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம், கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வோம், தொடர்ந்து அவருக்காக சாட்சியாய் வாழ்வோம். அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை அன்று பிடித்துக்கொண்டு, ஐயா எங்க குடும்பத்தார் உங்க பக்கமா வரணும், எங்க சுற்றி இருக்க புறஜாதிகள் உங்க பக்கமா வரணும், நான் சாட்சியாய் வாழ என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாய் மாறுவோம், சுவிசேஷத்தை வாழ்க்கையில காட்டுகிறவர்களா இருப்போம். ஒரு வித்தியாசமான வாழ்க்கை இந்த பூமியில வாழ்வோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பரம தகப்பனே, அன்று இந்த கால வேளையில உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்ரு பல விதங்களில அன்று எங்களுக்குள்ள சந்தேகத்தை ஒருவேளை ஊட்டலாம் சுவாமி, கர்த்தரை நம்பி உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி சொல்லலாம். ஆனா இன்னைக்கு காலையில எங்களை நீங்க திடப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். உங்க பார்வையில விசேஷித்தவர்களா, விலையேற பெற்றவர்களா, உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களா, உமக்கென்று ஏற்படுத்தப்பட்டவர்களா, உம்முடையவர்களா, உமக்கு சாட்சிகளா, நீங்க எங்களை பிரித்தெடுத்த அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்ப எங்களை மட்டும் நீங்க பிரித்தெடுக்கல, நாங்க உங்க பக்கமா வந்த போது எங்க குடும்பத்தின் மேல உங்க பார்வை படுகிறதப்பா, உங்களுடைய பாதுகாப்பு வருகிறது. எங்க பிள்ளைங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும், எங்க குடும்பத்தார் கண் இல்லாதவர்களை போல கர்த்தரை காண முடியாம குருட்டாட்டத்துல இருந்தாலும், சத்ரு என்னதான் குருடாக்கி வச்சிருந்தாலும் ஆண்டவங்களை அழைச்சிட்டு வருவீங்க நீங்க சொல்வதற்காக ஸ்தோத்திரம். உடைய வைராக்கியம் அதை செய்வதற்காக ஸ்தோத்திரம். எங்க சுற்றி இருக்க புறஜாதிகள் கூட எங்க நற்கிரைகளை காண்பாங்க, எங்க வாழ்க்கையை காண்பாங்க, என் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களா மாறுவாங்க. ஏசப்பா உங்க துதியை சொல்லி வருகிற ஒரு கூட்டமாய் ஆண்டவரை மொபைல் எவாஞ்சலிசம் என்று சொல்லி எங்க லைஃப் அப்படி இருக்க போவதற்காக உமக்கு நன்றி. பலருக்கு நாங்க போகிற இடத்துல எல்லாம் கிறிஸ்துவை காட்டுகிறவர்களா எங்களை நீங்க மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். நாங்க உம்முடைய சாட்சிகள் அப்பா. இந்த அழைப்பை நாங்க ஜாக்கிரதையாய் வாழ்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. நாங்க சின்ன தவறு செஞ்சாலும் உம்முடைய நாமத்துக்கு தூஷணம் வந்துவிடும். நாங்க ஆண்டவருக்கு சாட்சி, கர்த்தருடைய நாமத்துக்கு சாட்சி, கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு சாட்சி, கிறிஸ்துவின் அன்புக்கு சாட்சி சுவாமி. சாட்சி உள்ளவர்களாய் நடக்க, கிறிஸ்துவை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுங்க. ஒரு பெரிய அழைப்பு எங்க மேல கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாங்க நடக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.